பொறுப்பேற்ற நிதின் நபினுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நிதின் நபினின் தேச பணியும் மக்கள் பணியும் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தற்போது நிதின் நபினுக்கு டிடிவி தினகரன் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இதில் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சமாக எதை பார்க்கலாம்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தேசிய தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் நிதின் நபின் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். செயல் தலைவராக இருந்து இப்பொழுது அதிகாரப்பூர்வமாக தேசிய தலைவராக புதிய தலைவராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஜே.பி. நட்டாக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவராக அவர் பார்க்கப்படுகிற ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர். இந்த கூட்டணியில் இணைவார டிடிவி தினகரன் என்ற ஒரு எதிர்பார்த்து ஒரு பேச்சு, தனது கட்சி தொண்டர்களை தயார்படுத்தும் சூழல் என அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது ஒரு வாழ்த்து செய்தியை அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த தேர்தலில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் பிரதமர் வரக்கூடிய ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டமானது மதுராந்தகத்தில் வரும் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற போகிறது. அதற்கு முன்பாக இந்த வாழ்த்து ஒரு இண்டிகேஷனை கொடுத்தது அப்படின்றத எடுத்துக்கலாம். அவர் ஒரு பாசிட்டிவ் சிக்னல்லையே இன்னும் இருக்காரு. அந்த பாசிட்டிவ் சிக்னல் அதிகாரப்பூர்வமாக அவர் 2 நாள்ல அறிவிக்கக்கூடும் அப்படின்றதான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இளம் வயதிலேயே மிகப்பெரிய பொறுப்புக்கு தெரிவாகி இருக்கும் நிதின் நபின் அவர்களுக்கு தேச பணியும் மக்கள் பணியும் மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்களாகவும் டிடிவி தினகரன் தனது எக்ஸ்தல பக்கத்தில் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.